أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, சூரத்துல் ஃபாத்திஹா ஒவ்வொரு அடியாரும் உள்ளுணர்வோடு அதை எடுத்துக்கொள்ள வேண்டும். உணர்வு பூர்வமாக அந்த ஃபாத்திஹாவில் தன்னை ஈடுபடுத்தி கொள்ள வேண்டும். ஒட்டுமொத்த குரானையும் ரெண்டா அல்லாஹு தஆலா பிரித்து பேசுகிறான். ஒரு பங்கு சூரத்துல் ஃபாத்திஹா, மீதி எல்லாமே சேர்த்து ரெண்டாவது பங்கு குரான் அப்படின்னு அல்லாஹு தஆலா சொல்கிறான் இல்லையா? அப்போ குரான் முழுவதும் என்ன இருக்குது அப்படின்றது யாராவது உங்ககிட்ட கேட்டால், அதாவது சூரத்துல் பக்ராலேருந்து மினல் ஜின்னத்தி வன்னாஸ் வரைக்கும் என்ன இருக்குது அப்படின்னு யாராவது உங்ககிட்ட கேட்டால், சூரத்துல் ஃபாத்திஹா என்ன இருக்குதோ அதுதான் குரான் முழுக்க அப்படின்னு நீங்கள் ஒரே வார்த்தையில் பதில் சொல்லலாம். சூரத்துல் ஃபாத்திஹாவினுடைய விளக்க உரைதான் முழு குரானும். சூரத்துல் ஃபாத்திஹாவுக்கு யாராவது உங்ககிட்ட தஃப்சீர் கேட்டால், குரான் ஃபுல்லாக நீங்கள் படிங்கப்பா, இதுதான் சூரத்துல் ஃபாத்திஹாவினுடைய தஃப்சீர் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஈஸியாக உங்களால் சொல்ல முடியும். அந்த அளவிற்கு அல்லாஹு தஆலா ஒட்டுமொத்த குர்ஆன் என்ன பேசுகின்றதோ அதைத்தான் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக அல்லாஹு தஆலா சூரத்துல் ஃபாத்திஹாவில் பேசியிருக்கிறான். இப்போ அந்த சூரத்துல் ஃபாத்திஹாவை பற்றிய 5 ஹதீஸ்களை பாருங்கள். இப்போ முதல் ஹதீஸ் அபூ சயீத் அல் முஅல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறாங்க, நான் மஸ்ஜிதுன் நபவியில் தொழுதுகிட்டு இருக்கிற நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னை கூப்பிட்டாங்க. அப்போது தொழுக முடிச்சுட்டு நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்ட போனேன். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னை பார்த்து கேட்டாங்க, நீங்கள் தொழுதுட்டு இருக்கும்போது நான் கூப்பிட்டேனே உங்களுக்கு கேட்கலையா, ஏன் எனக்கு பதில் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு நபி அவர்கள் என்னை பார்த்து கேட்டாங்க. அப்போது நான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட சொன்னேன், அல்லாஹ்வின் தூதரே, நான் தொழுதுகிட்டு இருக்கும்போது எப்படி பதிலளிப்பது அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சூரத்துல் அன்ஃபாலுடைய 24வது வசனத்தை ஓதி காமிச்சு கேட்டாங்க. அந்த வசனத்தில் என்ன இருக்குது அப்படின்னா, ஈமான் கொண்டவர்களே, அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் உங்களை அழைத்தால் நீங்கள் அவர்களுக்கு பதிலளித்து விடுங்கள், எந்த நிலையில் இருந்தாலும் அப்படின்ற அந்த ஆயத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதி காட்டி, அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மளை அழைச்சா நாம் தொழுகையில் இருந்தாலும் நபி அவர்களுக்கு பதில் கொடுக்கணும். அது தொழுகையை முறிக்காது, அது ஒரு இபாதத் அப்படின்ற இந்த சட்டத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்னைக்கு அந்த சஹாபிக்கு சொல்லி கொடுக்குறாங்க. அப்போ இது முடிஞ்சதுக்கு பிறகு அப்போ சஹாபி இந்த செய்தியை தெரிஞ்சுக்கிட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபியினுடைய கையை பிடிச்சி கொஞ்சம் நேரம் உட்கார வச்சுக்கிட்டாங்க. அப்போ உட்கார வைக்கிறதுக்கு முன்னாடி சொல்கிறாங்க, நான் உங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். அதாவது குரான்ல இருந்து ஒரு மிக முக்கியமான ஒரு சூறாவை நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன், உட்காருங்க அப்படின்னு என்னுடைய கையை பிடிச்சி நபி அவர்கள் உட்கார வச்சுக்கிட்டாங்க. அப்புறம் வேற வேலையில் ஈடுபட்டாங்க. கொஞ்சம் நேரம் கழிச்சு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜிதுன் நபவியில் வெளியே போகிற நேரத்தில் நான் கேட்டேன், அல்லாஹ்வின் தூதரே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என்னை கையை பிடிச்சி உட்கார வச்சிங்களே, குரானில் ஒரு முக்கியமான சூறா நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் அப்படின்னு சொன்னீங்களே, அதை சொல்லாமலே நீங்கள் இப்போ எந்திரிச்சு வெளியே போகிறீங்களே மறந்துட்டு அப்படின்னு சொல்லி நான் கேட்டபோது இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அதுதான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று துவங்கக்கூடிய சூரத்துல் ஃபாத்திஹா என்ற சூறாவாகும். திரும்ப திரும்ப ஓதப்படக்கூடிய 7 வசனங்கள் கொண்ட சூறாவாகும். இது எனக்கு அல்லாஹ்வின் புறத்திலிருந்து அருளப் பெற்று இருக்கக்கூடிய மகத்துவமான சூறாவாகும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் அப்படின்னு அபூ சயீத் பின் அல் முஅல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய இந்த ஹதீஸ் சஹீஹுல் புகாரியில் 4474, 4647, நஸஈ, அபூ தாவூத், இப்னு மாஜா, முஸ்னத் அஹ்மத் போன்ற எல்லா ஹதீஸ் கிரந்தங்களிலும் இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இது ஒரு மிகப்பெரிய சிறப்பு. ரெண்டாவது, உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், தௌராத்திலோ இன்ஜீலிலோ உம்முல் குர்ஆனை போன்ற, உம்முல் குர்ஆன் சூரத்துல் ஃபாத்திஹா, அதாவது குர்ஆனுடைய தாய் சூரத்துல் ஃபாத்திஹா, உம்முல் குர்ஆனை போன்று இதற்கு முன்னாடி இறக்கப்பட்ட தௌராத் இன்ஜீல்ல அல்லாஹு தஆலா எந்த சூறாவையும் இறக்கலை. இந்த மாதிரி உம்முல் குர்ஆன் மாதிரி சூரத்துல் ஃபாத்திஹா மாதிரி
தௌராத்திலேயோ அல்லது இஞ்சிலையோ ஒரு ஃபாத்திஹா சூராவை அல்லாஹு தாலா இறக்கல. அதுதான் குர்ஆன்ல இருக்கக்கூடிய 7 வசனங்கள் கொண்ட திரும்ப திரும்ப ஓதப்படக்கூடிய ஒரு சூறாவாகும். அல்லாஹு தாலா கூறியதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, இந்த இடத்துல இந்த சூரா அல்லாஹுக்கும் அடியாருக்கும் இடையில் இருக்கக்கூடிய 2 பகுதிகளாக அல்லாஹு தாலா இதை பிரிச்சு இருக்கிறான் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறக்கூடிய இந்த ஹதீஸ் உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். இப்போ இந்த ஹதீஸ் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வழியாகவும் வருகிறது. அது திர்மிதி நஸையில காணப்படுது. இந்த செய்தி 2வது சிறப்பு. 3வது ரொம்ப பிரபல்யமான ஒரு ஹதீஸ். இந்த ஹதீஸ் நீங்க நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறாங்க, நாங்கள் சகோதரர்களாக எல்லாருமே சேர்ந்து ஒரு பயணத்துல இருந்தோம். சஹாபாக்களுடைய ஒரு ஜமாத் ஒரு பயணத்துல இருந்தோம். இப்போ இந்த பயணத்துல இருக்கக்கூடிய நேரத்தில் திடீரென்று ஒரு பெண் எங்களிடத்தில் வந்தால், அவள் எங்கள் கூட்டத்தின் தலைவருக்கு தேள் கொட்டிவிட்டது, உங்களில் ஓதி பார்ப்பவர் யாரேனும் இருக்கிறீர்களா அப்படின்னு சொல்லி எங்ககிட்ட கேட்டாங்க. அப்போ நாங்கள் எல்லாருமே திருன்னு சொல்லி முழிச்சோம். அப்போ எங்களில் ஒருவர் நான் ஓதி பார்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக அந்த பெண் கூட அவர் கிளம்பி போனார். அப்போ நாங்கள் நினச்சி கூட பார்க்கல, இவருக்கு ஓதி பார்க்க தெரியுமா தெரியாதா அப்படின்றது தெரியல. ஆனால் அவர் போயிட்டு ஓதி பார்த்தாரு. அந்த தலைவருக்கு ஷிஃபா கிடைச்சிருச்சு, குணமாயிட்டார். அவர் குணமானதுமே அந்த பெண்ணுடைய அந்த கூட்டத்தின் தலைவர் கட்டளையிட்டார், ஓதி பார்க்க வந்தவருக்கு 30 ஆடுகளை அன்பளிப்பா கொடுத்து அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த தலைவர் கட்டளையிட்டார். அதற்கு ஏற்றார் போல் அந்த ஜமாத்தார்களும் அவருக்கு ஓதி பார்த்த அந்த சஹாபிக்கு 30 ஆடுகளை அன்பளிப்பாக கொடுத்தாங்க. அதை மேய்ச்சிக்கிட்டு அவர் இங்கே சேர்ந்தார். இப்போ இங்கே சேர்ந்ததுமே நாங்கள் எல்லோருமே அவர்கிட்ட கேட்டோம், எப்பா என்ன நீங்கள் ஓதி பார்த்தீங்க, உங்களுக்கு ஓதி பார்க்க தெரியுன்றதே எங்களுக்கு தெரியாது. அப்பா அவர் சொன்னார், ரொம்ப சிம்பிளாக சொன்னார், சூரத்துல் ஃபாத்திஹாவை நான் ஓதி பார்த்தேன், சூரத்துல் ஃபாத்திஹாவை கொண்டு தான் நான் ஓதி பார்த்தேன், ஷிஃபா கிடைச்சிருச்சு அப்படின்னு அவர் சொன்னார். அப்போ இதை கேட்டுட்டு நாங்கள் எல்லாருமே பேசிக்கிட்டோம், இந்த 30 ஆடுகளை நம்ம எடுத்துக்கலாமா கூடாதா அப்படின்றது நமக்கு தெரியல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்ட போய் சேர்ந்து இதை பற்றின தெளிவு கிடைக்கிற வரைக்கும் இந்த 30 ஆடுகளை நம்ம எதுவும் தொடக்கூடாது, டச் பண்ணக்கூடாது, இதை அறுத்து சாப்பிடக்கூடாது அப்படின்னு எங்களுக்குள்ளாக நாங்கள் பேசிக்கிட்டோம். அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்ட மதீனாவுக்கு போய் சேர்ந்ததுக்கு பிறகு நடந்த இந்த சம்பவம் எல்லாவற்றையும் நாங்கள் எடுத்து சொன்னோம். எல்லாத்தையும் கேட்டுட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரொம்ப ஆச்சரியமா அவருடைய விஷயத்துல கேட்குறாங்க, சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதுனா ஷிஃபா கிடைக்கும் சொல்லிட்டு அவருக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்குறாங்க நபி அவர்கள் ஆச்சரியமா. சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதுனா ஷிஃபா கிடைச்சிரும்ன்றது அவருக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி ஆச்சரியமா ரொம்ப சந்தோஷமா ஒரு கேள்வியை கேட்டுட்டு, இந்த ஆடு ஹலால், நீங்கள் அறுத்து சாப்பிடுங்கள், அதிலிருந்து ஒரு பங்கை எனக்கும் கொடுங்க அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிய இந்த ஹதீஸ் அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறாங்க. சஹீஹுல் புகாரில 2276வது இலக்கம். இப்போ இதிலிருந்து இந்த செய்தி நம்மளால புரிஞ்சிக்க முடியுது. இதே போன்று 4வது அந்த ஹதீஸ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க, ஒரு முறை நாங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருந்தோம், எங்களோட ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் இருந்தார்கள். அப்படி இருக்கும்போது திடீரென்று ஒரு மிகப்பெரிய சப்தம் கேட்டு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வானத்தை அண்ணார்ந்து பார்த்தாங்க. அப்போ வானத்தை அண்ணார்ந்து பார்த்து எங்ககிட்ட சொன்னாங்க, இதுவரை திறக்கப்படாத ஒரு கதவு வானத்தில் திறக்கப்பட்டிருக்கிறது, அதுதான் அந்த சத்தம் அப்படின்னு சொல்லி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க. அப்போ அந்த திறக்கப்பட்ட கதவில் இருந்து இன்னொரு வானவர் இறங்கி வந்தார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்ட நேரடியாக அவர் வந்தார். சலாம் சொன்னார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதில் சலாம் சொன்னாங்க. அப்போ அந்த இறங்கி வந்த வானவர் கூறினார், எந்த இறை தூதருக்கும் வழங்க பெறாத, அதாவது வழங்க பெற்றிராத, இறக்கப்படாத 2 பேரொளிகள் உங்களுக்கு அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வழங்கப்பட்டிருக்கிறது என்ற நற்செய்தியை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லிட்டு அவர் சொல்றாரு. அந்த 2 பேரொளிகள் என்ன அப்படின்னா, ஒன்று சூரத்துல் ஃபாத்திஹா, 2வது சூரத்துல் பக்ராவினுடைய கடைசி 2 வசனங்கள். இந்த 2 வரிகளிலும் 2 இடங்களிலும் வரக்கூடிய துஆவினுடைய வரிகள்
நீங்கள் அல்லாஹ்விடத்தில் ஓதி கேட்டால் அது உங்களுக்கு வழங்கப்படாமல் இருக்காது அப்படின்னு சொல்லி அந்த வானவர் சொல்லிவிட்டு சென்றார் என்ற இந்த செய்தி சஹீஹ் முஸ்லிம்ல 1472 இலக்கத்தில் இருப்பதை நீங்கள் காணலாம். அப்போ அதே மாதிரி இந்த செய்திக்கு பிறகு 5வது ஹதீஸ், அலாஉ பின் அப்துர் ரஹ்மான் பின் யாக்கூப் ரஹிமஹுல்லா அவர்கள் சொல்றாங்க, யார் தொழுகையில் உம்முல் குரான் என்று சொல்லக்கூடிய சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதவில்லையோ அவருடைய தொழுகை குறைபாடு உள்ளதும் முழுமையற்றதும் ஆகும் அந்த தொழுகை அப்படின்னு சொல்லி அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த ஹதீஸை எங்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படித்தான் 3 முறை சொன்னார்கள் அப்படின்ற இந்த செய்தி கிடைக்குது. அப்போ இவங்க சொல்றாங்க, நாங்க எல்லாருமே சேர்ந்து அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு கிட்ட நாங்க கேட்டோம், இமாமுக்கு பின்னால் நாங்கள் ஃபர்லான தொழுகையில் இருக்கக்கூடிய நேரத்தில் நாங்கள் சூரத்துல் ஃபாத்திஹாவை என்ன செய்யணும், ஓதணுமா ஓதக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கேட்டபோது அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எங்களுக்கு பதில் சொன்னாங்க, நீங்கள் சூரத்துல் ஃபாத்திஹாவை மனதுக்குள்ளேயே ஓதிக்கொள்ளுங்கள், நீங்களும் ஓதுங்க, மனசுக்குள்ள சூரத்துல் ஃபாத்திஹாவை நீங்கள் ஓதிக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி எங்கள்கிட்ட சொன்னாங்க. அப்போ சொல்லிட்டு அதை தெளிவு கொடுக்குறாங்க. ஏனென்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு பதில் கொடுத்தாங்க இந்த இடத்துல, தொழுகை எனக்கும் என் அடியாருக்கும் இடையில் 2 பகுதிகளாக நான் பங்கிட்டு விட்டேன். அல்லாஹ் சொன்னதா நபி அவர்கள் சொல்றாங்க தொடர்ச்சியா, மனசுக்குள்ள ஓதிக்குங்க. ஏனென்றால் தொழுகை எனக்கும் என் அடியாருக்கும் இடையில் 2 பாதிகளாக நான் பங்கிட்டு விட்டேன். என் அடியார் அவர் என்ன கேட்டாலும் எனக்கு அது கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அல்லாஹு தஆலா கூறுறான் தொழுகையில அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொன்னதாக இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, அடியார் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று கூறினால் உடனே அல்லாஹு தஆலா வானத்துல வானவர்கள் கிட்ட சொல்றானா, என் அடியார் என்னை புகழ்ந்து விட்டான் அப்படின்னு சொல்றானா. அடியார் அர் ரஹ்மான் இர் ரஹீம் அப்படின்னு சொல்லி சொன்னா உடனே அல்லாஹு தஆலா வானவர்கள் கிட்ட சொல்றானா, என் அடியார் என்னை போற்றுகின்றார் அப்படின்னு சொல்றானா. மாலிகி யௌமித்தீன் அப்படின்னு சொல்லி ஒரு அடியார் இந்த வார்த்தையை சொன்னா உடனே அல்லாஹு தஆலா வானவர்கள் கிட்ட சொல்றானா, என் அடியார் என்னை பெருமைப்படுத்தி விட்டார் அப்படின்னு சொல்றானா. பின்பு ஈயாக்க நஅபுது வ ஈயாக்க நஸ்தஈன் என்று ஒரு அடியார் கூறினால் இது எனக்கும் என் அடியாருக்கும் இடைப்பட்ட விஷயமாகும் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா சொல்றானா. சுப்ஹானல்லாஹ், பாருங்க, அல்லாஹ்வுக்கும் அடியாருக்கும் இருக்கக்கூடிய ரகசியத்தை அல்லாஹு தஆலா இந்த இடத்துல வானவர்கள் கிட்ட பகிரல. ஈயாக்க நஅபுது வ ஈயாக்க நஸ்தஈன் அப்படின்னு சொல்லும் போது மட்டும் உன்னையே நாங்கள் வணங்குகிறோம், உன்னிடமே நாங்கள் உதவியும் தேடுகிறோம் அப்படின்னு சொல்லும் போது அதை அல்லாஹு தஆலா எப்படி வெளிப்படுத்துறான் தெரியுமா? ரகசியமா இது எனக்கும் என் அடியாருக்கும் உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு வானவர்கள்கிட்ட அல்லாஹு தஆலா சொல்றான். என்ன அவங்க கேட்க போறாங்க, என்ன ஏது, எதையுமே அல்லாஹு தஆலா அங்க வெளிப்படுத்தல. இது மிகப்பெரிய ஒரு பாக்கியம். பின்பு இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் அப்படின்னு சொல்லிட்டு அடியார் சொன்னதுமே அல்லாஹு தஆலா சொல்றான், இது என் அடியாருக்குரியது, அவன் எதை என்னிடத்தில் கேட்கிறானோ அதை நான் அவருக்கு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹு தஆலா சொல்வதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிய இந்த ஹதீஸ் சஹீஹ் முஸ்லிம்ல 655 இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கு. இப்ப இந்த 5 ஹதீஸிலும் நமக்கு பலதரப்பட்ட சட்டங்கள் நமக்கு வந்துருச்சு. இப்ப முதலாவது ஹதீஸ் சூரத்துல் ஃபாத்திஹாவினுடைய சிறப்பு, அதுல நமக்கு கிடைச்ச சட்டம் என்ன தெரியுமா? அல்லாஹும் அல்லாஹுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நம்மளை கூப்பிட்டா நாம தொழுகையில இருந்தாலும் நபி அவர்களுக்கு பதில் அளிக்கணும்ன்ற சட்டம் நமக்கு கிடைச்சிருச்சு. 2வது, தௌராத்திலையோ இஞ்சிலையோ சூரத்துல் ஃபாத்திஹா மாதிரியான ஒரு சூரா அங்க இல்ல அப்படின்றதும், அல்லாஹுக்கும் அடியாருக்கும் இடையில 2 பாதிகளாக அல்லாஹு தஆலா இந்த சூரத்துல் ஃபாத்திஹாவை பிரிச்சிருக்கிறான்ற விஷயம் நமக்கு இந்த இடத்துல கிடைச்சிருச்சு. 3வது, அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அந்த சூரத்துல் ஃபாத்திஹாவினுடைய சிறப்புல நமக்கு கிடைச்ச சட்டம் என்னன்னா, ஓதி பார்க்கலாம், ஒருவர் இன்னொருவருக்கு ஓதி பார்க்கலாம், ஓதி பார்க்கப்பட்டவர் ஓதி பார்த்தவருக்கு கூலி கொடுக்கலாம் அன்பளிப்பாக. இவர் எதிர்பார்க்க கூடாது, அவரா கொடுக்கலாம், கொடுத்தால் அது ஹலாலான முறையில் இவர் அதை அனுபவிக்கலாம், எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்றதும் சூரத்துல் ஃபாத்திஹால மிகப்பெரிய ஷிஃபா இருக்கு, அதை நம்ம ஓதி பார்த்தா அதில் நிவாரணம் கிடைக்கும் அப்படின்ற இந்த நம்பிக்கையும் இந்த 3வது ஹதீஸ்லேருந்து நமக்கு கிடைச்சிருச்சு.
4வது, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூட இருந்த அந்த ஹதீஸ்ல சூரத்துல் ஃபாத்திஹா மற்றும் சூரத்துல் பக்ராவினுடைய கடைசி 2 வசனங்கள் மிகப்பெரிய பேரொளி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. எந்த இறை தூதருக்கும் கிடைக்கப்படாத ஒரு மிகப்பெரிய பொக்கிஷம், மிகப்பெரிய பேரருள், பேரொளி அல்லாஹ் கிட்ட இந்த நபி அவர்களுக்கு அல்லாஹு தஆலா கொடுத்திருக்கிறான். இது முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாகிய நம்முடைய இறை தூதருக்கான சிறப்பு அப்படின்றத நம்மால புரிஞ்சிக்க முடியுது. 5வது ஹதீஸ் ரொம்ப ஆழமான ஹதீஸ். இனிமே இந்த ஆடியோவை நீங்க கேட்டதற்கு பின்னாடி ஒவ்வொரு தொழுகையில நீங்க நிற்கும் போதும் நீங்க இதை மனசுல நினைங்க, அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று நீங்கள் சொல்லும் போது அங்க அல்லாஹு தஆலா நம்முடைய இந்த வாய்ஸுக்கு அங்க அல்லாஹு தஆலா பதிலளிக்கிறான். என் இறைவன் என்னை போற்றி விட்டான், என் இறைவன் என்னை புகழ்ந்து விட்டான், என் இறைவன் என்னிடத்தில் அனைத்தையும் ஒப்படைத்து விட்டான், என் இறைவன் என்னை பெருமைப்படுத்தி விட்டான் சொல்லிட்டு ஒவ்வொரு வசனத்துக்கும் அல்லாஹு தஆலா நம்மை பெருமைப்படுத்தி அங்க வானவர்கள் கிட்ட அல்லாஹு தஆலா கவுண்டர் கொடுத்துக்கிட்டே இருக்கிறான். ஈய்யாக நஅபுது வ ஈய்யாக நஸ்தஈன் அப்படின்னு சொல்லி வரும்போது இது எனக்கும் என் அடியாருக்கும் ஆனது. இடையில 1000 இருக்கும், 500 இருக்கும். அது அல்லாஹு தஆலா வெளிப்படுத்தல பாருங்க, எவ்வளவு அழகா அல்லாஹ் பேசுறான் பாருங்க இந்த ஹதீஸ்ல. எனக்கும் என் அடியாருக்கும் உரியது. இதுல என்ன ரகசியம் இருக்கு? அது எங்களுக்குள்ளேயே இருக்கும். அடியார் எந்த ரகசியத்தை அல்லாஹ் கிட்ட கொடுத்தாலும் அல்லாஹ் ரகசியத்தை ஒரு நாளும் வெளிப்படுத்துறது இல்லை. மனுஷன்தான் நன்றி கெட்டத்தனமா திடீர்னு சொல்லிட்டு மாறிடுறான். ஆனா அல்லாஹ் அடியார்கள் செய்த விஷயங்களை அல்லாஹ் எப்பவுமே இந்த அடியானாக அதை வெளிப்படுத்தாத வரைக்கும் அல்லாஹு தஆலா அதை எப்பவுமே ரகசியமாகவே வைக்கிறான். ஸோ இந்த விஷயம் இங்க இருக்கு. 5வது ஆயத்து இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் என்று சொல்லும் போது அல்லாஹு தஆலா இது என் அடியாருக்குரியது, அவன் எதை என்கிட்ட கேட்கிறானோ அதை நான் வழங்குவேன், கொடுப்பேன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 5 ஹதீஸ்களில் இருந்து பலதரப்பட்ட விஷயங்கள் நமக்கு சட்டமாக மிகப்பெரிய பொக்கிஷமா கிடைச்சிருக்கிறத இன்ஷா அல்லாஹ் நம்ம எடுத்திருக்கிறோம். அல்லாஹு தஆலா சொல்லக்கூடிய அந்த சொல்லில் என் அடியான் என்னை போற்றுகிறான், என் அடியார் என்னை பெருமைப்படுத்தி விட்டார், என் அடியார் என்னை புகழ்கிறார் அப்படின்னு சொல்லி நான் சொல்றதுக்கு பதிலா டங் ஸ்லிப்பாய் சபகத்துல் லிசான் கொஞ்சம் மாறி போய் அப்படியே நான் மாற்றி சொல்லிட்டேன். என் இறைவன் என்னை புகழ்ந்து விட்டான், என் இறைவன் என்னை போற்றி விட்டான் அப்படின்னு சொல்லி நான் சொல்லிட்டேன். அல்லாஹ் தஆலா மன்னிக்கட்டும். இதை நான் திருத்திக்கிறேன். தொழுகை என்றாலே குர்ஆன் ஓதுதல் தான், குர்ஆன் ஓதுதல் என்றாலே தொழுகை தான். அதை தான் அல்லாஹ் தஆலா இந்த மாதிரி பேசுறான். அதாவது அவங்க சூரத்துல் ஃபாத்திஹாவை இதுல ஜாயின் பண்றாங்க. தொழுகை என்றாலே அதில் சூரத்துல் ஃபாத்திஹா இருக்கணும். சூரத்துல் ஃபாத்திஹா என்பது தொழுகை தான் அப்படின்றதனுடைய விஷயம். இப்போ சூரா பனி இஸ்ராயீல்ல அல்லாஹ் தஆலா இந்த மாதிரி பேசுறான். எப்படி பேசுறான்னு பாருங்க. வலா தஜ்ஹர் பிஸ்ஸலாத்திக, உங்களுடைய தொழுகையில் சப்தத்தை நீங்கள் கத்தி ஓதாதீர்கள். வலா துஹாஃபித் பிஹா, ரொம்ப கம்மியா மனசுக்குள்ள யாருக்கும் கேட்காத மாதிரி அப்படியும் ஓதாதீங்க. வப்தகி பைன ஸாலிக சபீலா, ஜமாத் தொழுகையில், ஃபர்லான தொழுகையில் உங்களுடைய கிராத் மிதமானதா இருக்கட்டும். அதாவது உங்களுடைய ஜமாத்துக்கு கேட்கிற மாதிரி இருக்கணும். கத்தியும் ஓதக்கூடாது, ரொம்ப அமைதியாகவும் ஓதக்கூடாது, நடுநிலையா ஓதணும். இப்ப இந்த இடத்துல பாருங்க, வலா தஜ்ஹர் பிஸ்ஸலாத்திகன்ற வார்த்தை இருக்குல்ல, பிஸ்ஸலாத்திக அப்படின்ற இந்த தொழுகைக்கு இந்த இடத்துல கத்தி ஓதாதீர்கள் என்பது பொருள், சலாத்துக்கு இந்த இடத்துல ஓதுதல் என்பது பொருள். சுப்ஹானல்லாஹ், புரிஞ்சுதுங்களா? இப்ப அடுத்த ஆயத்து அதே சூரா பனி இஸ்ராயீல்ல 78வது வசனத்தை நீங்க போனீங்க அப்படின்னா, அகீமிஸ் ஸலாத லிதுலூகி ஷம்ஸி இலா கஸகில் லைல், இரவினுடைய கடைசி பகுதி, அதே மாதிரி சூரியன் உதிக்கும் நேரம், உதிப்பதற்கு முன்னால், உதிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க தொழுகையை நிலை நிறுத்துவீராக அப்படின்னு சொல்லிட்டு, வகுர்ஆனல் ஃபஜ்ர், ஃபஜ்ருடைய தொழுகையை நீங்கள் நிறை நிறுத்துவீராக. இன்ன குர்ஆனல் ஃபஜ்ரி கான மஷ்ஹூதா, ஃபஜ்ருடைய தொழுகையை நிலை நிறுத்துவதென்பது வானவர்களால் சாட்சி பகரப்படக்கூடிய தொழுகையாகும் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தஆலா சொல்றான். இப்ப இந்த இடத்துல பாருங்க, வகுர்ஆனல் ஃபஜ்ர், ஃபஜ்ருடைய தொழுகை என்பதை அல்லாஹ் தஆலா தொழுகைன்னு சொல்ல குர்ஆன் அப்படின்னு பேசுறான். மேல அல்லாஹ் தஆலா ஓதுதல் என்பதை குறிக்க சலாத் என்ற வார்த்தையை நம்ம எதை புழக்கத்துல தொழுகை என்பதுக்கு சலாத்துன்னு சொல்லி புழங்குவோமோ அதை அல்லாஹு தஆலா ஓதுதலுக்கு புழங்குறான்.
கீழ் வசனத்துல 78வது வசனத்துல குர்ஆன், தொழுகையை அல்லாஹு தஆலா குறிக்கிறதுக்கு குர்ஆன், இப்ப நம்ம குர்ஆன்னா ஓதுதல் என்பதற்கு புழக்கத்துல புழங்குவோம், இதை அல்லாஹு தஆலா தொழுகை என்ற அர்த்தத்துல புழங்குறான். சுப்ஹானல்லாஹ். இப்ப இந்த மேட்சிங் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அப்போ இந்த இடத்த இமாம் இப்னு கஸீர் ரஹிமஹுல்லாஹ் என்ன சொல்றாங்கன்னா, தொழுகை என்றாலே ஓதுதல் தான், ஓதுதல் என்றாலே தொழுகை தான், இதுதான் அந்த பாதி பாதி அப்படின்னு சொல்லி இமாம் இப்னு கஸீர் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்வதை நாம் பார்க்கிறோம். தொழுகை எனக்கு பாதி அடியாருக்கு பாதி, நான் இரு பங்குகளாக நான் பிரித்து விட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடியதில் இருக்கக்கூடிய அந்த ஆழமான கருத்து என்னவென்றால், தொழுகையில 2 விஷயங்கள் இருக்கு. ஒன்னு தஸ்பீஹாத், அல்லாஹ்வை நம்ம தஸ்பீஹாத், அல்லாஹ்வை புகழ்றோம். ருக்கூல சுஜூதுல, ருக்கூல இருந்து எழுந்ததுமே 2 சுஜூதுக்கு இடையில தக்பீர் கட்டியவுடன் ஓதக்கூடிய சனா. 2வது துஆ, சலாத்தினாலே துஆ. நான் இதை பல தடவை சொல்லி இருக்கிறேன். சலாத்துக்கு அகராதி பொருள், சலாத்துக்கு புழக்க பாஷை என்பது தொழுகை. ஆனா சலாத்துக்கு அகராதி பொருள் என்ன அப்படின்னா துஆ. அப்போ இந்த இடத்துல தொழுகைனாலே 2வது பகுதி எதுனா துஆ. இப்ப நல்லா புரிஞ்சுக்குங்க, தஸ்பீஹாத் என்பது அல்லாஹுக்குரியது, புகழ் அனைத்தும் அல்லாஹுக்கானது. கேட்டு பெறக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய துஆ என்பது நமக்கானது. தொழுகை 2 பகுதி, ஒன்று தஸ்பீஹாத், அது அல்லாஹுக்கானது, 2வது பகுதி துஆ, அது நமக்கானது அப்படின்றத இந்த இடத்துல நாம தெளிவா புரிஞ்சுக்கணும். அல்லாஹு ஆலம், அல்லாஹ் மிக அறிந்தவன். இப்போ சூரத்துல் ஃபாத்திஹாவினுடைய விஷயத்துக்கு வருவோம். சூரத்துல் ஃபாத்திஹாவை பற்றி என்ன அறிஞர்கள் கூறுறாங்க அப்படின்னா, இமாம் அபூ ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ் சொல்றாங்க, தொழுகையில குர்ஆன் ஓதணும், அதை தான் நம்ம பார்க்கணுமே தவிர சூரத்துல் ஃபாத்திஹா ஓதியே ஆகணும்ன்றது கட்டாயம் இல்லை. அதாவது அவங்க சொல்றது, தொழுகையில குர்ஆன் ஓதுதல் என்பதுதான் கட்டாயம். தொழுகையில என்ன அவருக்கு தெரியுமோ அவர் ஓதட்டும், சூரத்துல் ஃபாத்திஹா ஓதிதான் தொழுகை கூடும் அப்படின்றது இல்லை, தாராளமா அவர் என்ன வேண்டுமானாலும் ஓதலாம் அப்படின்னு சொல்லிட்டு இமாம் அபூ ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய கருத்து இருக்கு. இதற்கு ஆதாரமாக அவங்க காட்டக்கூடிய ஹதீஸ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கிட்ட முறை தவறி தொழுத ஒருவரை கொண்டு வரப்பட்டது. அவர் கச்சாமுச்சான்னு சொல்லி குர்ஆனை ஓதுனாரு, அவருக்கு சரியா ஓத தெரியல. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மனிதரை பார்த்து சொன்னாங்க, ஃபக்ரஉ மா தயஸ்ஸர மினல் குர்ஆன், குர்ஆன்ல இருந்து உங்களுக்கு என்ன தெரியுதோ அதை நீங்க தொழுகையில ஓதிக்குங்க. தொழுகையில குர்ஆன் ஓதணும்ன்றது கட்டாயம், இதைதான் ஓதணும் அதை தான் ஓதணுன்ற எந்த நிர்பந்தமும் இல்லை. அதுல சூரத்துல் ஃபாத்திஹாவும் விதிவிலக்கு இல்லை, நீங்க என்ன உங்களுக்குளால முடியுதோ அதை நீங்க ஓதிக்குங்க அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸ் சஹீஹுல் புகாரில 757, 793, 6251, 6667 இந்த இலக்கங்களில் எல்லாம் நீங்க இந்த ஹதீஸை பார்க்கலாம். 2வது விஷயம், 3 இமாம்கள், இமாம் மாலிக் ரஹிமஹுல்லா, இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லா, இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லா, இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, சூரத்துல் ஃபாத்திஹா தொழுகையில் கட்டாயம், இது ஓதல அப்படின்னா தொழுகை கூடாது, தொழுகை குறைபாடு உள்ள தொழுகையாக மாறிவிடும் அப்படின்னு சொல்லி அவர்களுடைய கருத்து இருக்குது. அதற்கு ஆதாரமாக நேத்தே நம்ம பார்த்தோம் ஒரு ஹதீஸ், 5வது ஹதீஸ். அந்த ஹதீஸ்ல என்ன சொல்லப்பட்டுச்சு அப்படின்னா, சூரத்துல் ஃபாத்திஹா முழுமை இல்லாம தொழுத ஒருத்தருடைய தொழுகை குறைபாடுள்ள தொழுகை, முழுமை அடையாத தொழுகை அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் இல்லையா. அந்த ஹதீஸ் ஆதாரமா கொடுக்கறாங்க. அதே மாதிரி உபாதத் இப்னு அஸ்-ஸாமித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, சூரத்துல் ஃபாத்திஹா இல்லாம அவர் தொழுதுட்டாருன்னு சொல்லும்போது அந்த தொழுகை கூடாது, அந்த தொழுகை கூடாது அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிய ஹதீஸ் 756, 651. முஸ்லிம்ல சஹீஹுல் புகாரில 756, சஹீஹ் முஸ்லிம்ல 651வது இலக்கத்துல இப்படி பதிவு செய்யப்பட்டிருக்கு. அதே மாதிரி இன்னொரு ஹதீஸும் இருக்கு, சூரத்துல் ஃபாத்திஹா இல்லை என்றால் தொழுகை இல்லை, லா ஸலாத்த இல்லா பிஃபாத்திஹத்தில் கிதாப், சூரத்துல் ஃபாத்திஹா இல்லாம தொழுகை இல்லை, தொழுகை செல்லாது அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய ஹதீஸ் இப்னு ஹிப்பான், சஹீஹ் இப்னு ஹுஸைமா, இந்த எல்லா ஹதீஸ் கிரந்தங்களிலும் இப்படி பார்க்கலாம். அப்போ இந்த 2 கருத்துக்களும் சூரத்துல் ஃபாத்திஹா பிளஸ் தொழுகை, இந்த 2ஐயும் இணைத்து பார்க்கக்கூடிய இடத்தில் இந்த கருத்துக்கள் இருக்கு அப்படின்றத நம்ம பார்த்துக்கணும். இப்போ இந்த விஷயம், இப்போ அடுத்த பாயிண்ட்டுக்கு இப்போ நம்ம போலாம். அடுத்த பாயிண்ட், சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதுவது எப்படி நம்ம ஓதுறது, நாம இமாமா இருக்கும்போது நம்ம இமாமை பின்பற்றி தொழக்கூடிய நேரத்தில் எப்படி அப்படின்னா, இதுல 3 விதமான கருத்துக்கள் இருக்கு. இந்த 3 விதமான கருத்துக்களில்
அதாவது ஒட்டுமொத்த இமாம்களும் இந்த 3 கருத்துல நிக்கிறாங்க. சூரத்துல் ஃபாத்திஹாவை பொறுத்த வரைக்கும் 3 கருத்துல நிக்கிறாங்க. இப்ப இமாமாக இருப்பவர் கண்டிப்பா சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுவார், அதனால அவரை நம்ம விட்டுறலாம். பின்னாடி ஜமாத்துல தொழக்கூடியவர்களுக்கு தான் இந்த 3 விதமான கருத்துக்கள். என்னென்ன கருத்து அப்படின்னா, நம்பர் 1, சூரத்துல் ஃபாத்திஹா கட்டாயம் அப்படின்றது அழுத்தம் திருத்தமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டதினால் அந்த ஹதீஸ்களை நம்ம ஆதாரமாக வச்சு இமாம் சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதும் போது நாமும் கண்டிப்பா மனசுக்குள்ளேயே பின்னால் இருப்பவர் சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதிக்கொள்ள வேண்டும். 2வது கருத்து, எல்லா தொழுகையிலையும் சூரத்துல் ஃபாத்திஹா பின்னாடி இருக்கிறவர் ஓதணும்னு அவசியம் இல்லை. சிறியத்தான தொழுகை இருக்குல்ல, லுஹர் அசர், இந்த 2ல இமாம் ஓதுவாரு, ஆனா அவர் ஓதுவது நமக்கு கேட்காது. அப்படின்றதுனால பின்னால் இருக்கக்கூடிய மஅ்மூம்கள், பின்னாடி தொழ வந்திருப்பவர்கள் இந்த 2 தொழுகையில சூரத்துல் ஃபாத்திஹாவை கண்டிப்பா பின்னாடி ஓதிக்கணும். இது 2வது கருத்து. மற்ற தொழுகைகள், 3வது கருத்து என்ன அப்படின்னா, சப்தமா ஓதக்கூடிய தொழுகைகள், அதாவது ஃபஜ்ர், மக்ரிபு, இஷா, இந்த 3 தொழுகைகளிலும் இமாம் சப்தமிட்டு ஓதுவார். ஸோ அந்த தொழுகையில இமாம் சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுறதுனால பின்னாடி இருப்பவர்கள் சூரத்துல் ஃபாத்திஹா ஓத வேண்டிய அவசியம் இல்லை. இமாம் ஓதுவதே பின்னால் இருப்பவர்களுக்கு போதுமானதாகும் அப்படின்னு சொல்லிட்டு 3வது கருத்து இருக்கு. இப்ப இந்த 3 கருத்துமே ஹதீஸின் அடிப்படையில் ஆதாரமாக எடுக்கப்பட்டதுதான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சூரத்துல் ஃபாத்திஹாவினுடைய விஷயத்துல இந்த 3 கருத்தையும் சொல்லி இருக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படியும் சொல்லி இருக்கிறாங்க. 3வது கருத்தினுடைய ஹதீஸ், இமாமுடைய கிராத்தே பின்னால் இருப்பவருக்கு போதுமானதாகும் இப்படின்னு சொன்ன இந்த ஹதீஸை அடிப்படையா வச்சு சூரத்துல் ஃபாத்திஹாவும் குர்ஆன்ல உள்ளது தானே, எல்லாமே இமாம் ஓதக்கூடிய கிராத் பின்னால் இருப்பவருக்கு போதுமானதாகும் அப்படின்ற அடிப்படையில பின்னாடி இருக்கிறவர் இமாம் ஓதுறத செவித்தாழ்த்தி கேட்டா மட்டும் போதும். குர்ஆனுடைய ஆயத்தும் அதுக்கு வலு சேர்க்குது. என்ன சொல்லுது அப்படின்னா, குர்ஆன் ஓதப்பட்டால் மௌனமாகி விடுங்கள், குர்ஆன் ஓதுவதை கேளுங்கள் அப்படின்னு சொல்லி குர்ஆன் சொல்லுது. இந்த 2 ஒரு ஆயத்து ஒரு ஹதீஸ் அடிப்படையா வச்சு பின்னால் இருப்பவர் அமைதியாக இருந்து செவிமடுத்தால் போதுமானது, அவருடைய தொழுகை கூடிவிடும் அப்படின்ற 3வது கருத்துக்கு இப்படி வலு சேர்க்கிறாங்க. இது ஹதீஸ்ல இருந்து எடுக்கப்பட்டதுதான். 2வது கருத்து, அதாவது சிர்ரியத், லுஹர்லையும் அசர்லையும் ஓதணும் அப்படின்னு சொல்லி அவங்களே சொல்லிட்டாங்க. ஸோ முதல் கருத்து, இமாம் ஓதக்கூடிய தொழுகையில் அது சிர்ரியத்தா இருக்கட்டும் அல்லது ஜஹரியத்தா இருக்கட்டும், அதாவது லுஹர் அசரா இருக்கட்டும் அல்லது ஃபஜ்ர் மக்ரிப் இஷா இப்படிப்பட்ட வக்தா இருக்கட்டும், எந்த வக்தாக இருந்தாலும், அதாவது இமாம் ஓதுறது நமக்கு காதில் கேட்கக்கூடிய தொழுகையா இருந்தாலும் சரி, இமாம் ஓதுறது நம்மளுடைய காதில் விழாத தொழுகையாக இருந்தாலும் சரி, நாம சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதியே ஆக வேண்டும் அப்படின்ற இந்த கட்டாய நிலை இருக்குது அப்படின்றது தான் கருத்து. இப்போ நாம என்ன செய்யணும்? இப்போ இந்த 3 ஹதீஸ்களையும் அமல் செய்வதற்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. இப்ப இந்த 3ல நாம எதை வேணா அமல் செய்யலாம். முதல்ல நல்லா புரிஞ்சுக்கங்க. இப்போ மறுபடியும் சொல்றேன், இந்த உலகம் இல்மியத்துடைய உலகம், ஆழமான எந்த கருத்தை வேண்டுமானாலும் இதுல இந்த 3ல எதை வேண்டுமானாலும் நாம அமல் செய்து கொள்ளலாம், எந்த தவறும் இல்லை. தாராளமா அமல் செய்யலாம், எந்த தவறும் இல்லை. எல்லாமே ஹதீஸ்ல இருந்து எடுக்கப்பட்ட கருத்துக்கள் தான். யார் இந்த 3ல் எதை பின்பற்றினாலும் அவர் ஹதீஸின் அடிப்படையில் தான் கருத்தை பின்பற்றுகிறார். இப்போ இந்த 3 ஹதீஸையும் அமல் செய்யும்படி ஆக சிறந்த 4வது ஒரு வழிமுறை இருக்குது. சூரத்துல் ஃபாத்திஹா ஓதியும் ஆகணும், அதே நேரத்தில் கிராத் ஓதும் போது நாம வாய் திறந்து ஓதக்கூடாது, செவித்தாழ்த்தி கேட்கணும் அப்படின்ற ஆயத்தும் இருக்கு. இப்போ இதை எப்படி அமல் செய்யறது அப்படின்னா, இதற்கு 4வது பாயிண்ட், ஒரே ஒரு விஷயம்தான் இருக்குது. ஆகச்சிறந்த வழி என்ன அப்படின்னா, இமாம் இந்த விஷயத்துல ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவல் சுன்னாவை அவர் பின்பற்றணும். அது என்ன அப்படின்னா, சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதிவிட்டு கொஞ்சம் நேரம் கேப் கொடுக்கணும். இந்த கேப்ல அவர் இமாம் மௌனமா இருப்பார், அதாவது கிராத் இல்லாத நேரமா இருக்கும். இந்த நேரத்துல பின்னால் இருக்கக்கூடிய மஅ்மூம்கள், முஸ்லிகள் சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதிப்பாங்க. இப்போ இவங்க மாஷா அல்லாஹ் சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதுன ஹதீஸ் அமல் செஞ்ச மாதிரி ஆயிடுச்சு. கிராத் அங்க ஓதும் போது ஓதுற நேரத்தில் அதை கவனிக்காம சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதுனாங்கன்ற குற்றத்தில் இருந்து இவர்கள் தப்பித்த மாதிரி ஆயிடுச்சு. இப்ப இதற்கு இது ஒரே ஒரு வழிதான். இந்த சக்தா என்பதை இமாம் செய்தால் அதுக்கு பேர் சக்தா.
கொஞ்சம் நேரம் மௌனமாக இருப்பது. இப்படி சக்தா செய்வது என்பது 2 வகையில இருக்கு. இப்ப இதையும் நீங்க தெரிஞ்சுக்கணும். 2 அடிப்படையில சக்தா செய்யலாம். ஒரு இமாம் தொழ வைக்கிறாரு, சூரத்துல் ஃபாத்திஹா ஓதிட்டு கொஞ்சம் நேரம் மௌனமாக இருந்து துணை சூறாவை ஆரம்பிக்கலாம். அந்த இடைப்பட்ட மௌனமான நேரத்துல பின்னாடி இருப்பவர்கள் சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதிப்பாங்க. இது ஒண்ணு. இன்னொரு ஹதீஸ் இருக்கு, இமாம் சூரத்துல் ஃபாத்திஹாவை முடிச்சிட்டு தொடர்ந்து அவர் கிராத்தை தொடர்ந்து குர்ஆன்ல ஏதோ ஒரு பகுதியிலிருந்து துணை சூறாவை அவர் ஓதி முடிப்பாரு. ஓதி முடிச்சதுக்கு பிறகு ருக்குவுக்கு போறதுக்கு முன்னாடி கொஞ்சம் நேரம் நிற்பார். சொல்றது புரியுதுங்களா? அது சக்தாவினுடைய நேரம். அதாவது ருக்குவுக்கு போறதுக்கு முன்னாடி கொஞ்சம் நேரம் நிற்பாரு. அந்த நேரத்துல பின்னாடி இருப்பவங்க சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதிக்கணும். இமாம் ஒரு 30 செகண்ட் 1 நிமிஷம் டைம் கொடுப்பாரு. அதுல சூரத்துல் ஃபாத்திஹா ஓதிக்கணும். அந்த டைமுக்கு பிறகு அல்லாஹ் அக்பர் சொல்லிட்டு ருக்குவுக்கு போவார். சூரத்துல் ஃபாத்திஹாவுக்கும் தொழுகைக்குமான இந்த தொடர்புகளை இன்ஷா அல்லாஹ் நாம தெரிஞ்சிருக்கிறோம். மறுபடியும் நான் சொல்லி முடிக்கிறேன், இல்மு என்பது மிக பிராடானது, மைண்டானது. இல்மை தேட வேண்டும் என்று மூழ்குபவர்களுக்கு அல்ஹம்துலில்லாஹ் இல்மு குர்ஆன் நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுக்கும். அந்த அடிப்படையில் இன்ஷா அல்லாஹ் நாம் செல்லுவோம். அல்லாஹு தஆலா நமக்கு உதவி செய்யட்டும். குர்ஆனையும் ஹதீஸையும் தெளிவாக விளங்கக்கூடிய நன்மக்களாகவும் அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய மக்களாகவும் அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.